ஒரு 2 டேஸ் முன்னாடி எனக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனால் நான் வந்து காலையில் போயிட்டு ஈவினிங் ஒரு 3:30 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கே வந்தேன். நான் வீட்டுக்கு வந்தோடனே என் பொண்ணு வந்து அம்மா உங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒன்று பண்ணி வச்சுருக்கேன் வாங்க அப்படின்னா, கூட்டு போய் ஃப்ரிட்ஜில் இருந்து ஓப்பன் பண்ணி காமிச்சா, என்னடா அப்படின்னு திரமுசு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்ததுக்கப்புறம் தான் மேலே கொக்கோ பவுடர்லாம் போட்டு எனக்கு தான் ஃபஸ்ட்டு பீஸ் வந்து கட் பண்ணி கொடுத்தா. நான் இங்கேயுமே சாப்பிட்ருக்கேன், ஆனால் இவள் பண்ணுற அளவு நிஜமாகவே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் 2 நாள் கழிச்செல்லாம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேஸ்ட் வந்து நாக்குலேருந்து போகவே இல்லைங்க. அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. இந்த ஃபுல் பாக்ஸையுமே எனக்காக தான் பண்ணியிருந்தா. அவங்க 2 பேரும் வந்து பேருக்காக தான் அக்கா தங்கச்சி கொஞ்சமாக சாப்பிட்டாங்க, மற்றது எல்லாமே எனக்கு தான். ஏன்னா மோஸ்ட்லி அந்த ஸ்வீட் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் லீவில் ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணி கொடுத்துட்ருக்கா. கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னா இந்தியன் ஸ்டோர் போயாச்சு. மோஸ்ட்லி ஃப்ரைடேலாம் போக மாட்டோம், ஆனால் இந்த வீக்கெண்ட் வந்து கொஞ்சம் பிஸி, அதனால தான் சரி இன்றைக்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. சம்மரில் மட்டும்தான் நொங்கு கிடைக்கும், ஃப்ரோசன் தாங்க, ஃப்ரெஷ்ஷாலாம் கிடைக்காது. ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட ஓரளவு நல்லாயிருக்கும், மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த நொங்கு வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. நான் வந்து நான் லஞ்ச் எல்லாம் பண்ணல, அதனால எந்த காய்கறியுமே எடுத்து வைக்கல, அப்படியே வச்சுட்டு லஞ்ச் பண்ண போயிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம்.